இணையர்களே வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரை தெய்வம். இன்று 31/8/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 15ஆம் நாள் ஆவணி 15. சமூக ஒருங்கி சேவையை வலியுறுத்தும் ஆண்டு 2025. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தேடும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதமான ஆகஸ்ட் மாதமதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல்: செய்யாமல் செய்த உதவிக்கும் வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறர் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி பழக பழக பாலும் புளிக்குமோ என்ற பழமொழியுடன் உங்களுடன் வருகிறது பெற்றோரை தெய்வம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான வரிகள். தலைப்பு: பலர் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தலைப்பு நேரலையில் பேசும் நேரமாக இருக்கிறது. அதையும் இணைந்து கொள்ள முடியாதவர்கள் இங்கே வரிகளாய் இணைத்திருக்கிறார்கள். பெற்றோரை தெய்வம் இன்று நேரலை பேசும் நேரம். என் சிறு வயது வீட்டு ஞாபகங்களில் ஒன்று பற்றி நன்றியோடு பெற்றோரை உயிரூட்டுவோம் என்பது இன்றைய தலைப்பாக அமைகிறது. மிக்க நன்றி பாமுக அதிபருக்கு. இன்றைய ஒவ்வொருவருடைய சிறு வயது நினைவுகளை இங்கே மீட்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் பேச நேரலை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகள் உங்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இது பெற்றோரை தெய்வம் பாமுகம் டிவியில் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்கள் பழைய நினைவுகளை கிளறி இங்கே ஒரு தொகுப்புக்கு எங்கள் வரிகளோடு இணைக்கின்ற நிகழ்வாக இது இருக்கிறது. எல்லோரும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு அழைத்தபடி முதலில் யார் இணைந்து உங்களுடைய சிறு வயது ஞாபகம்? அதுக்கு முதல்ல இது என்னன்னா, இன்றைக்கு நினைக்க ஏதாவது ஒன்று தோணும். வளமையா ஒரு தலைப்பை கொடுத்துட்டு எல்லாரையும் அதை யோசிக்க பண்ணுவோம். இன்றைக்கு நினைக்கல வீட்டு ஞாபகத்துல என்ன வருது எனக்கு, அவரவருக்கு வித்தியாசமா இருக்கு. அப்படி ஒரு சுவையை இன்றைக்கு அனுபவிக்கலாம் என்றதுதான் தலைப்பின நோக்கம். இப்ப இதுவரையில யோசிக்கல, என்ன கனவே மறந்துடுவோம் என்ன வீட்டு வாழ்க்கையை. எனக்கு மறக்கவே இல்லை. ஏதோ ஒன்றுக்குள்ள போய் சரி கொண்டே நிற்கிறேன் எப்பவுமே. அது போல உங்களுக்கும் இருந்தால் இன்றைக்கு சொல்ல நினைக்கிற ஒரு என் வீட்டு ஞாபகம், பெற்றோர்களையும் இணைத்து, மூத்த பெற்றோர்களை இணைத்து, சகோதரர்களை நினைத்து, வீட்டினுடைய நினைவுகளை கொண்டு வர்ற மாதிரி எடுப்போம், பேசுவோம். யாராவது முந்திக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இயக்குனர் அவர்களே. நான் இன்றைக்கு இப்ப இந்த காலம் நான் எழுதினது இந்த காலம் இப்பொழுது பனம்பழ சீசன். அங்கு எல்லாம் தங்கச்சி போய் வந்தவா அப்ப சொன்னா தான் பனம்பழம் எடுத்து புளிஞ்சு பழம் பணியாரம் செய்த நல்லா வித்தியாசமா இருந்தது, எனக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னவா 2 நாள் கதை கேட்க. அப்ப எனக்கு அந்த நினைவுகள் திருப்பி சுழன்றன. அப்ப எங்கட வீட்டுல அது இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி, அந்த காலம் முழுவதும் அது இயல்பா நடக்கிற விஷயம் மாதிரி ஒவ்வொரு வருடமும் அந்த காலங்களுக்குள்ள இது நடக்கும். அப்ப அதனாலதான் அதனை எனக்கு உடனே சிந்தனையில வந்தது, அதுதான் அந்த எண்ணத்துல வந்தது. வரிகளை எழுதியிருந்தீங்க. இப்ப எனது சிந்தனையா என்னன்னு சொன்னா, தியானடேசன் 2வது எழுதியிருக்கிறேன். என்னடா நாங்கள் எல்லாரும் இருந்து கூட்டு குடும்பமா இருந்தா ஜெபிக்கிறோம். நாங்கள் இரவுல செவிச்சுட்டு தான் சாப்பிடுறது. எங்களை வீட்டுல 6 மணிக்கு 7 மணிக்கு இடையில ஜெபிக்கணும், 1 மணி தியாலத்துக்குள்ள ஜெபிக்கிறது. இப்ப பார்த்தா ஒரு தரம் இல்லை, நான் தனியே இருந்து ஜெபிக்கிறேன். அதை யோசிக்கிறேன். உடனே வந்து எனக்கு சிந்தனையா இருந்தது. தனியே இருந்து இப்ப நான் பிள்ளைகளும் இல்லை, நான் தனியா வீட்டிலே அங்கேயும் அப்படித்தான் தனியே இருந்து ஜெபிக்கிறேன். என்ன மாதிரி எங்களோட வீட்டுல இருந்தா 60 மாதிரி இருக்கிறது, எல்லாருமா இருந்து சந்தோஷமா இருக்கிறது. அப்ப நான் அதோட நான் நினைச்சேன் என்னன்னு சொன்னா, நான் நித்திரதுங்கிறேன் நெடுகிலும் சோன் ஜெபித்தேன் விழுந்தாலே சொன்னா நித்திரதுங்கி விழுவன், வெளியில போட்டு வர சொல்லுவேன். அதே நினைச்சேன். மற்றது படிக்க போக 2 விஷயம் எழுதியிருந்தாங்க. படிக்க மேசையில இருந்த படிச்சு முடிச்சுட்டு மேசையிலேயே அப்படியே படுத்துருவேன், விளக்கறிஞ்சு கொண்டு இருக்கும். அப்ப நான் இப்ப நினைக்கிறேன்டா, நான் 10 மணி மட்டும் இங்க இருந்து எழுதி கொண்டே இருப்பேன். அப்ப நித்திரையின் வார இல்லை அண்டு அதை சிந்திச்சேன். நான் அது 2 தான் நான் குறிப்பிட்டு எழுதியிருந்தேன்.
அது இரவு முழங்கால நின்றா அந்த ஜெபம் செய்வீங்க ஓ சின்ன வயசுல? முழந்தாள்லாம் இருக்கிறாங்க. முழந்தாள்ல இருந்தா இந்த சிவமால சொல்றது இருந்துன்னு சொல்லலாம். நிலத்துல இருந்தா நாங்க முழந்தாள்ல இருந்தா அதிகமாக ஜெபிக்கிறது. முட்டுக்கால். முட்டுக்கால்ல அது இருக்கு. கிட்டத்தட்ட சின்ன வயசுல எத்தனை வயசுல எவ்வளவு நேரம் வேண்டி அது செய்யணும்? 1 மணித்தியாலம் எடுக்கும் எங்கட ஜெபம் முடிய எல்லாருமா இருந்து சொன்னோம்டா 1 மணித்தியாலம் எடுக்கும். ஒரு சிவமாலை சொல்லி பிரார்த்தனை என்று சொல்லி அந்த மாதாட பிரார்த்தனை சொல்லி அது பிறகு ஜேசுவோட பற்றி மண்டாடிட்டு அதுக்கு சரியா 1 மணித்தியாலம் எங்கட வீட்டுல எடுக்கிறது. அப்ப அது காலமையும் பின்னேறம். எங்கட அவர் வீட்டுக்குள்ள வந்துரு எல்லாரும் இருப்பான். அம்மா பிள்ளைகள் எல்லாரும் இருப்பான். பெரிய இதுல முன்னுக்கு ஆண்டவற்ற படம், அதுக்கு முன்னால ஒரு விளக்கு, தூக்கு விளக்குன்னு ஒரு தூக்கு விளக்கு எண்ணெய் விட்டு எரிஞ்சு கொண்டு இருக்கும். அப்ப அதுல என்ன முழந்தால இருந்தா நாங்க சொல்ல அதிகமாக முதலுக்கும் 5வது காரணிக்கும் ஒன்று இருக்கு. அதுக்கு 2ம் கட்டாயம் முழந்தால இருப்போம். மற்றபடி இருக்கிறது இருந்தும் சொல்லலாம். எல்லாரும் அதிகம் பேர் முழந்தாலாம் இருக்கிறது. எங்கட தகப்பனார் அவர் வர்றார். அவர் வெளியில இருந்து இந்த அறைக்கு வாசல் பிராந்தியில இருந்து நடந்து அதை ஜெபிப்பாரு. என்ன அப்ப காலம்புற 1 மணித்தியாலமா காலையில பிறகு? இல்ல இரவு தான். இரவு காலமேல சொல்றேன். இல்ல நாங்க காலையில இரவு 6 மணி 7 மணிக்குள்ள இருந்தா நாங்க ஜீவத்துக்கு வந்துடுறோம். நன்றி 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 நன்றி. அதான் எனக்கு ஞாபகம் வந்து நான் இன்றைக்கு கிளம்பி ஜபிக்கல இரவு ராத்திரி ஜபிக்கல நினைச்சேன். தனியத்தானே இருக்கிறேன், தனியே ஜபிக்கிறேன், எவ்வளவு பேரோட இருந்தோம் அது இதுண்டு அது சிந்தனை வந்தது. அதைத்தான் நான் எழுதினேன். மிக்க நன்றி நன்றி. எனக்கும் ஜெயாக்கா சொன்னதோட எனக்கும் சிந்தனை வந்து அந்த குடும்ப சோமாலின்னு சொல்லுவோம். அதை நாங்க பின்னேரம் ஒரு 6 மணிக்கு பிறகு கோயில்ல பெரிய மணி அடிக்கும், திருந்தாதின்னு சொல்றது. 3 நேரமும் அந்த மணி அடிக்கும், காலையில மத்தியானம் பின்னேரம். அப்ப அந்த 3 மணித்தியாலத்திலையும் அந்த சிவத்தை சொல்லுவோம் நாங்க, அந்த திருந்தாதி சிவம்னு சொல்றது. பிறகு அந்த 6 மணிக்கு ஒரு மணி அடிக்கும், அந்த மணிக்கு அந்த சிவமாலை அந்த திருந்தாதியோட சிவத்தோட எங்கட குடும்ப சிவமாலை ஆரம்பிக்கும். எல்லோரும் வந்து பங்கு பெற்றிடணும். இப்போ அம்மா அப்பா பாட்டி பித்தாச்சி ஆச்சி எல்லாரும் அந்த இதுல இருப்பாங்க அந்த சிவமாலையில. அப்ப எல்லா பிள்ளைகளும் வந்து ஒருமிக்க இருந்து அந்த சிவமாலை சொல்லுவோம் நாங்க, ஒருமிக்க இருந்து. அந்த சுகம் எங்களுக்கு முக்கியமா இருக்கும். எல்லா வீடுகள்லயும் சத்தம் இருக்கும் அந்த நேரங்கள்ல. சுகம் சொல்லி சத்தம் இருக்கும், ஒரு தெய்வீகமா இருக்கும் அந்த நேரங்கள்ல. இப்ப அதெல்லாம் இங்க ஒன்றும் இல்லாம போயிட்டு இங்க வந்த புதுசுல சின்ன பிள்ளைகளா எங்களோட இருந்த நேரத்துல எல்லாம் சொன்னதுதான். பிள்ளைகள்லாம் அவங்கவுங்க போய் அவங்க பள்ளிக்கூடம் அப்படி போன பிறகு அவங்க நேரம் இல்லை, வாரதும் குறைவு. இப்ப நான் தனியா அந்த சுகத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் இரவில பின்னேரத்துல. அப்புறம் யாக்கா சொல்லவும் தான் எனக்கு அந்த இது வந்து அந்த குடும்ப சௌமாரியான்னு சொல்லும்போது அது சொல்லாம அந்த வீட்டுல இரவு சாப்பாடு தரமாட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கு பிறகுதான் நாங்க இரவு சாப்பாடே சாப்பிட வேணும். அப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த காலங்களில. என்று நான் அதை சொல்லி கொள்றேன் இந்த நேரத்துல. நினைப்பு நீங்களும் அப்ப மாலையில 1 மணித்தியாலம் அதுக்காக மணித்தியாலும் சொல்லுவோம். அந்த பெத்தாஜிமார் சொல்றது தெரியும் தானே. அந்த அந்தோனியாருக்கு ஒரு சுகம், சூசேப்பருக்கு ஒரு சுகம், தேவமாதாவுக்கு ஒரு சுகம்னு சொல்லி முழு சிவமும் சொல்லித்தான் அந்த சுகமான முடியும். மாதாட சுகம் சொல்லி பிரார்த்தனை சொல்லி அந்த எல்லாருக்கும் சூசேப்பருக்கு சொல்லி அந்தோனியாருக்கெல்லாம் சிவம் சொல்லி மண்டாடி இரவு சிவம்னு ஒன்று இருக்குது. இந்த இரவுல எங்களை மரியாயே நல்லதாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாக்குகளிலிருந்து காத்துக்கொள்ளும் அந்த சிவமெல்லாம் சொல்லித்தான் அந்த சிவம் முடியும் கடைசியில. சிலுவையில் இருந்த சிலுவையில் இறந்த சிலுவை இருக்கும், அந்த சிலுவைக்கு ஒரு சிவம் சொல்லுவாங்க. தயவுடைய சுயத்தையுடைய நீட்டியகத்தினால் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்து நீர் கூப்பிடுகிற ஸ்தலத்துக்கு நாங்கள் வர பாத்திரமா இருக்கத்தக்கதாக எங்களை எங்களை காத்துக்கொள்ளும்னு சொல்லி அந்த ஏன்னா அவர் கூப்பிடுறதுக்கு நாங்க போகணும். அவர் எந்த இடத்துக்கு கூப்பிடுறது போகணும். அந்த மரண சிவமெல்லாம் அந்த நேரத்துல சொல்லுவாங்க. சொல்லித்தான் எங்களை படுக்க வைக்கிறது. படுக்கும் போதும் 4 பக்கமும் சிலுவை ஆசீர்வாதம் போட்டுதான் படுக்கணும். நாங்க எல்லா ஒரு பக்கத்துல அக்கா பக்கத்துல இருந்து சாசுகள் எல்லாம் வரக்கூடாது, அப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடோடு தான் வளர்ந்தோம். இப்ப எல்லாம் போயிட்டுது. நன்றி நன்றி நேசண்டி. இப்போ ஏண்டி நீங்கள் சொல்றப்போ செபம் ஒவ்வொரு மணித்தியாலும் தினமும் ஜெபிக்கிறதுக்காக எடுத்திருக்கிறீங்கன்னா, எங்கட பக்கம் நான் படித்த பாடசாலையில் வீட்டுல இவ்வளவு நேரம் நாங்க தேவாரமோ சாமி கும்பிடுறது அது மாதிரி எடுத்துக்கொள்றது இல்லையான்னு தான் சொல்லுவோம். ஆனா காலம்புற பின்னேரம் சாமி கும்பிட்டாலும், சாமி தட்டடிக்கு போய் அந்த படம் தடிக்கு போய் கும்பிட்டாலும் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனா பாடசாலையில வெள்ளிக்கிழமையில கொண்டு போய் லைன்ல வடிவா இருத்தி விடணும். ஜால்சங்குந்த இந்த கல்லூரி எனக்கு இப்ப ஞாபகம்
வருது. அதுல வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா நாங்க போய் இருந்தோம்டா பஞ்சபுராணம் படிச்சு சிவபுராணம் படிச்சுத்தான் அதை நிறைவுக்கு செய்வோம். அப்ப அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நேரம் தான் நீடின ஒரு அந்த நேரத்துக்குரிய அந்த ஒரு நாங்க சுவாமிக்கான அந்த திருவாசகம் திருவிசம் எல்லாமே சேர்ந்து பாடுற மாதிரியும் அதை சொல்லித்தர சொல்ற மாதிரியும் எங்கட பக்கம் இருக்கிறது. மற்ற நேரம் எவ்வளவு நேரம் நாங்கள் ஒரு நாளும் எடுத்துக்கொள்றது இல்லை. இது எந்த பக்கம் சில வேலை வேற யாரும் செய்யலாம்னு நினைக்கிறேன். அது அப்படி இருக்கும். மாலை நேரங்கள்ல திருந்தாதி அடிச்ச உடனேக்க 5 மணிக்கு திருந்தாதி எடுக்கும், 6 மணிக்கு பூசைக்கு மணி எடுக்கும். அப்ப கட்டாயம் அந்த காலை பூசைக்கு போக வேணும். நாங்க காலையில பூசைக்கு போகணும், பூசைக்கு போயிட்டு தான் பள்ளிக்கூடம் போகணும். அந்த பள்ளிக்கூடம் அதுக்கு இந்த பூசைக்கு போறாங்களுக்கு டாப்பு போடுவாங்க. டாப்புன்னு தெரியும் தான், அந்த விரவு போடுறது. அந்த போட்டு போட்டு வைப்பாங்க பூசைக்கு போறாங்களுக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போனா யாரு பூசைக்கு வந்தது வரலேண்டு அதுக்கு ஒரு அடி விழும், பூசைக்கு போகாதாக்களுக்கு ஒரு அடி விழும். அப்படியெல்லாம் வளர்ந்துருக்கோம். பூசைக்கு போயிட்டு வந்துதான் நாங்க பிறகு காலை சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் பாடசாலைக்கு போறது. அப்படியெல்லாம் அது ஒரு இது இருந்தது எங்களுக்கு. காலையில கட்டாயம் நாங்க கோயிலுக்கு காலை மதியால பூசைக்கு போகவே வேணும் அப்படின்னு நாங்க. மிக்க மிக்க நன்றி நிவிசண்டி. பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளில் நிறைய பேர் ஓடி வந்திருக்கிறார்கள். எங்களுடைய உருத்திரேஸ்வரனா வந்திருக்கிறார், சக்தி ஸ்ரீசங்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்களும் கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் கூட இணைஞ்சு கொள்ளலாம். இது பெற்றோரை தெய்வம். வீட்டில் நன்றைய பொழுதுகள்ல வீட்டில் நடந்த நினைவுகள் இன்று நினைக்கும் போது என்ன நினைவில் இருக்கிறது அல்ல உங்கள் நினைவுகளை நீங்கள் வந்து இணைந்து பேசலாம். உற்சாகமான வணக்கம் சக்தி ஸ்ரீசங்கர் அவர்களுக்கு. அனைவருக்கும் இந்நேர உற்சாக வணக்கம் கூறிக்கொண்டு ஜெர்மனியில் இந்த சக்தி ஸ்ரீனிசங்கர். நானும் கேட்க தொடங்கி இருக்கின்றேன். ஜெயாக்கா கதைக்கும் பொழுது தான் நான் தொடங்கி இருக்கின்றேன். மிகவும் சந்தோஷம். இணைந்து கேட்டுக்கொண்டிருங்க. உங்களுடைய நினைவுல என்ன வருகிறது? அன்றைய பொழுதுகள்ல பெற்றோருடன் நீங்க வாழ்ந்த காலங்களூடாக என்ன நினைவு வருகிறது கேட்டபடியே இணைந்திருங்கள். இப்போ நாங்கள் உருத்திரேஸ்வரனா அழைத்தபடி தொடர்ந்து சக்தி ஸ்ரீசங்கர் அவர்களை அழைத்துக் கொள்கிறோம். வணக்கம் உருத்திரேஸ்வரனா. நேருக்கும் உற்சாகமான வணக்கம். உற்சாகமான வணக்கம். வாங்கோ, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன், உற்சாகமா இருக்கிறேன். ஃபிளைட்ல வந்தீங்களா ஹெலிகாப்டர்லயா? இல்ல, நான் நடந்து வந்தேன். அப்படித்தான் அடிக்கடி பாமுகத்துல வந்து லேண்ட் ஆகிறீங்க. இன்னைக்கு ஒன்றிலையும் காலையில அதை நான் கேட்டேன். உற்சாகமான வணக்கம். வாங்க. என்ன சாந்தினி அங்கன்னு சொன்னார், பனம்பழம் உண்டு. அத நானும் அங்க போய் தேடி பார்த்தேன், ஒரு இடம் கிடைக்க இல்ல. நீங்க அந்த பெரம்பல சீசனுக்கு போகல? போயில நீங்க இப்பதான் நாங்க ரெண்டு வாரம் இந்த சீசனுக்கு போயில. கிராமத்துக்கு போயில, கிராம பகுதி போயில. நான் கிராமத்துக்கான் இருந்தேன், அதுக்காக டவுனுக்கு இருக்கே இல்ல. கிராமத்துக்கான் அது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். அது இப்ப இது இந்த சுழிபுற பக்கம், அது தொல்புற பக்கம், அதெல்லாம் இப்ப பழம் வந்துட்டு ஒரு இடாக்கு. அப்ப என்ன அப்படி, அதாவது காரணம் என்னன்னு கேட்டா, 2 தரம் பனை காய்க்கும் பூக்கும். அதுல இந்த முறை தான் கூட வரும். ஆனா இந்த முறை எங்களுக்கு இன்னும் அங்க பார்த்தும் காணையில நுங்கு விற்கிறாங்க கடை வழியை, அந்த ரோட்டு வழியை வச்சு விற்கணும், அவ்வளவுதான். அது ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி. அப்ப அந்த ஒரு பழம்பழம் என்ன விலை? நான் பெரம்பலம் வேண்டே இல்லை, அதான் தேடி திருச்சி பார்த்தேன். பனங்கொட்டை சூப்பி என்று சொல்லுவேன். விற்கிறார்கள் என்ன சொல்லி இருந்தீங்க? அது நொங்கு நொங்கு நொங்கு. நான் அது வேண்டே இல்லை. அப்ப அதைத்தான் வேண்டி பார்த்தவருக்கா சுட்டு போட்டு சூப்பும் வந்து மற்ற அந்த அதை புளிஞ்சு எடுத்தால் மா போட்டு பலகாரம் செய்யறவை இல்லை, பனங்காய் பணியாரம். அதுகள் ஏதாவது செய்து பார்ப்போம், இங்கேயும் கொண்டுருவோம் கொண்டு பார்த்தேன். அதனால உடுப்பும் துவைக்கிறவர்கள் நீங்க அப்படி செய்திருக்கிறீங்களா? இல்ல, அது அந்த காலம் இல்ல. இப்ப அந்த பிரச்சனை கேட்க அந்த காலத்துல சவுக்காரம் ஒன்றும் இல்லத்தானே, அதற்காக அந்த நேரங்கள்ல துவைச்சுவேன். நல்ல வெள்ளியா வரும்னு சொல்லி அறிஞ்சிருந்தேன். அப்ப அதைத்தான் நான் சொல்றேன். கேட்டா ஒவ்வொரு இடத்துக்கு தக்கதாக ஒவ்வொரு இடங்கள் மாறும், அந்த காலநிலைக்கு மாற்ற மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு என்ன, ஸ்பானியாவில் இந்த பழங்கள் எல்லாம் வேலைக்கு வந்துடும். இங்க அப்படி இல்லை. இப்ப இனித்தான் பெறப்போகுது, ஆப்பிள் அதுகள் இதெல்லாம் இனித்தான் பெறப்போகுது. அது ஒரு நாட்டு இதுகள், அதைத்தான் நாங்க உணரணும். மற்ற அப்போட இங்க ட்ரை பண்ண அந்த சணல் எடுப்போம். சணல் வந்து ஒரு பெரிய மரமா வளரும், சூரியகாந்தி மாதிரி. அது காய்ச்சி முத்திட்டுண்டா கிளுங்கும், காத்தடிக்க பயங்கர சத்தம் கேட்கும், கிளுங்கும்.
நாங்கள் அதெல்லாம் பிடுங்கி பொக்கெட்டுக்க போட்டு கிறுக்கி கொண்டு திரிஞ்ச நாங்கள். சரி, ஆனா அது பாவிக்கிறீங்களா அந்த ஆனால் கயிறு அதை மரத்தை எடுத்து இதன்றுவேன் நேராக்கி இதண்டு செய்கிறவேன். அதைத்தான் சொல்லுவேன். அப்போ பெற்றோரை தெய்வத்திற்கான உங்களுடைய சின்ன வயசு ஞாபக நினைவு அதுதான் அந்த பனம்பழம். அது முந்தைய எல்லாம் ஓடி ஓடி பொறுக்கி கொண்டு கொடுத்தா சுட்டு தரிக்கணும் சூப்புவம் அந்த ஒவ்வொரு கொட்டையும் சூப்பினா நல்ல டேஸ்டா இருக்கும். நெருப்பில போட்டு சூடாக்கி போட்டு அந்த இதுகள் செய்தது. அதுக்குத்தான் இந்த ஒரு டிரைவர்னா நீங்க ஒருத்தருக்கு நினைவுல வரையில நினைக்கிறேன். இல்ல பனாட்டு நான் வேண்டி சாப்பிடுறேன். அது இப்ப இனி தென்னாள் கிடக்கு அந்த புதுசா வர மற்ற அந்த பெனாட்டு காய போடைக்க கோணமேண்டா காத்தடிக்கா மணல் முழுக்க அதுக்கு போகாமல் நல்ல இதுகள் இருக்கணும். ஒருக்கா வேண்டி கொண்டு தான் முழுக்க மணல் அப்படி பெனாட்டுலயும் பானி பெனாட்டு அப்படி கணக்கு இருக்குது. அந்த எல்லாம் அனுபவிக்கபடியா தான் நான் பார்த்தேன். சரி வரையில ஓகேன்னு விட்டுட்டேன். அதான் சொல்லுவோம் அந்த ஓட்டு பார்த்தேன். மிக்க நன்றி. இணைவிற்கு இணைந்திருங்க. வணக்கம் சக்தி சந்திரசங்கர் அவர்களுக்கு வணக்கம். நினைவுல வந்துச்சா இப்போ? எனக்கு அம்மாண்ட வெண்டிக்காய் கறி தான் ஞாபகத்துல இப்பவும் சுவைச்சு கொண்டிருக்கின்றது. அம்மா வைக்கிற வெண்டைக்காய் கறி. உண்மைதான். வெண்டிக்காய் குழம்பு ஒரு டேஸ்ட் தானே. நான் நேற்று நான் வச்சிருந்தேன். எனக்கு சரியான விருப்பம் வெண்டைக்காய் கறி. ஒவ்வொரு நாளும் எனக்கு வெண்டைக்காய் கறி இருந்தா நல்லதுன்ற மாதிரி. அம்மா அப்ப எனக்கு பகுதிக்கு சொல்லுவா, உனக்கு தோட்டக்கார ஒரு ஆளைத்தான் கல்யாணம் பண்ணி வைக்க வேணும் என்று சொல்லி. வெண்டைக்காய் கறிய சொல்றீங்களா? வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு தக்காளி பழம் போட்டு எது சொல்றீங்க? பொரிச்ச குழம்பு. சரி, உங்களோட அம்மாட கதையை சொல்லுங்க பாப்போம், எப்படி இருக்கு வைப்பான்னு. அப்படி வடிவா நல்ல டேஸ்ட். அப்போ நல்ல இனிலி என்ற சுவையான கறியாத்தான் இருக்கும். அதையும் விடவும் எனக்கு கட்டாயம் பழஞ்சோறு வைக்க வேணும். அடுத்த நாள் காலை பழஞ்சோறு கட்டாயம் வைக்க வேண்டும். அந்த வெண்டைக்காய் சட்டியில நான் போட்டு புரட்டி அந்த சோறு சாப்பிட்டு விட்டு தான் பாடசாலைக்கு போவேன். அப்படி அது ஒரு சுவையான ஒரு சாதம் எனக்கு அம்மா அந்த கையால கிடைச்சது. அது இப்ப எனக்கு இல்ல. இப்ப வெண்டைக்காய் கறி வைக்கும் பொழுது அம்மாவை நினைத்து என்னுடைய கறி அப்படி அம்மாண்ட கறிக்கு நிகராக இல்ல, இருந்தாலும் அந்த அம்மாவை நினைத்து நான் வெண்டைக்காய் கறியை சாப்பிடுவேன். என்னுடைய புது உறவு, என்னுடைய வீட்டுக்கு வந்த புது உறவு, அவளுக்கு ஒரு முறை நான் வெண்டைக்காய் கறி சமைத்து கொடுத்தேன். அவ சொன்னா நல்லா இருக்கு கறி, நல்ல அப்பொழுது எனக்கு சந்தோஷமா இருந்ததோ, அப்ப எனக்கும் கொஞ்சம் கறி வைக்க தெரியுது என்று சொல்லி எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. வந்து காலையில எழும்பின உடனே பாயில இருந்தே தேவாரம் பாடி போட்டுத்தான் எழும்புவார். என்ன அந்த நாங்க அவர் வாய் கொப்பளிக்க நாங்க தண்ணி கொடுக்க வேண்டும், அவரை குழப்ப கூடாது. அப்ப நாங்க கொண்டு தண்ணியை வைக்க வேணும் பக்கத்துல, அவருக்கு பக்கத்துல. அவர் தேவாரம் எல்லாம் பாடி முடிச்சுதான் எழும்பி வாய் கொப்பளிப்பார். அப்படி அப்ப இப்ப ஜெயாக்கா நேவிசாக்கா அவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த ஜெபத்தின் வலிமையை நான் உணர்கின்றேன். உண்மையில அந்த குடும்ப ஜெபம் என்பது சரியான ஒரு வலுவான ஒரு ஜெபமாக இருக்கும். குடும்பத்துல ஒரு சமாதானம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அப்படி நாங்கள் எங்களுடைய இந்து மதத்துல நான் கண்டது குறைவு, அப்படி குடும்பமாக இருந்து கும்பிட்டது. ஆனாலும் எனக்கு நெருங்கிய ஒரு உறவு நெதர்லாந்தில் இருக்கிறார். அவர் காலையில எழும்பினுடன் பிள்ளைகளையும் கூப்பிட்டு வாங்க தேவாரம் பாடான்னு சொல்லி தேவாரம் சேர்ந்திருந்துதான் பாடுவார்கள். பிள்ளைகள் பின்னர் காலங்களில் அவர் லண்டன் மாறி போயிட்டார். இருந்தாலும் அங்கிருந்து வந்து வாங்க எல்லாரும் ஸ்கைப்ல வாங்க எல்லாரும் கும்பிடான்னு சொல்லி அப்படியெல்லாம் கும்பிட்டதை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வீட்டில் நானும் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய மகன் அப்படி செய்தது. ஆனா வளர வளர அது இல்லாம போய்விட்டது. ஆனா இப்பொழுது நான் இந்து மதத்தை தான் சேர்ந்தவள். இந்த கோயில்களுக்கும் போறது, எல்லா கடவுள்களின் பெயரையும் சொல்லி கும்பிடுவது, அதே நேரம் எனக்கு இயேசுவின் பெயரை சொல்லி கும்பிடுவதும் எனக்கு ஒரு சமாதானத்தை தருவது. இப்பொழுது எனக்கு ஐயாவை நான் நினைக்கின்றேன். நான் இப்பொழுது காலையில் எழும்பி நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்துதான் ஜெபிப்போம் ஆண்டவரை நோக்கி. சைவ முதல் எல்லா சுவாமிகளையும் கும்பிட்டாலும் ஆண்டவருக்கென்று நாங்க விசேஷமாக இருந்து ஜெபிப்போம். 2 பேரும் சேர்ந்து இருந்து ஜெபிப்பது காலையும் மாலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு என்னுடைய ஐயாவை ஞாபகப்படுத்துகின்றது. நான் தச்சமயம் எழும்ப லேட்டா போனாலும் வந்து எழுப்புவார்.
வா 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 எழும்பு வா கும்பிட வேணும் என்று சொல்லி எழுப்பி நாங்க ஜெபிச்சுட்டு தான் அவர் சொல்லுவார், நான் வெளியில போகணும் கிரியாவா கும்பிடான்னு சொல்லி. இப்பொழுதெல்லாம் என்னுடைய ஐயாண்ட ஞாபகம் தான் வருகின்றது. நான் எனக்கு நேரம் இருப்பேன், நான் எனக்கு வெளியில போக வேண்டிய அலுவல்கள் அப்படி ஒன்றும் இல்லையென்றா இயேசுவுக்கு நான் 3 பாட்டு பாடி விட்டுத்தான் எழும்புவேன். ஜெபிச்சுட்டு 3 பாட்டு பாடிட்டு தான் எழும்புவேன். அது உங்கள் எனக்கு சொந்த வரிகளாக இருக்கும் இல்லையா? இல்ல 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 சொந்த வரிகள் பாடமாக்கி வைக்கிறது இல்ல. இது இது இந்த திருச்சபைகள்ல பாடுற பாடல்கள் 3 பாட்டு எனக்கு பாட 3 பாட்டு மெனனம் அப்படியே அது ஒவ்வொரு நாளும் பாடியே மனதில பதிஞ்சிட்டுது அந்த வரிகள். ஆனபடியா அந்த 3 பாடல்களும் பாடி எழும்பும் பொழுது உண்மையில இனிலியுண்ட சந்தோஷம் சமாதானம் எனக்கு கிடைக்கிறது. என்னுடைய உணர்வு இது என்று உங்களுடன் அன்புடன் பகிர்ந்து கொண்டு அன்புடனும் நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி சக்தி சிவசங்கர் அவர்களுக்கு. அந்த 3 பாடல் முதல் வரிகளை ஒரு முறை சொல்லிவிடுங்க. முதலாவது பாட்டு பாடுறது துதிகள் செலுத்துவேன் தூய வாழ்க்கை தந்ததால் அதிசயமாகவே என்னை ஆட்கொண்டீர் இயேசுவே. துதிகள் செலுத்துவேன். மிக அழகு. மிக்க நன்றி. இப்படியே பாடிக்கொள்வீர்கள் 3 பாடல்கள் தொடர்ச்சியாக தினமும்? ஆமா 3 பாடல். ஆமா மிக்க நன்றி. அது உங்களுடைய அப்பாவின் காலத்தை தொட்டு இப்பொழுது நீங்க தொடர்ற அன்றைய பொழுதுகளை தொடர்ந்ததே இன்றைக்கும் அந்த ஜெபிக்கிற மாதிரியே நீங்களும் அதை செய்து கொள்றீர்கள், தொடர்ச்சியாக செய்கிறீர்கள் என்றது என்னுடைய மகனுக்கு வந்த என்னுடைய மருமகளுக்கு இப்பதான் போன ஞாயிற்றுக்கிழமை தான் திருமணம் முடிந்தது. மருமகளுக்கு சொன்னேன், தயவு செய்து காலையும் மாலையும் கடவுளை வணங்குங்கள், என்னுடைய மகனுக்கு நீங்கள் அதை பழக்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொன்னேன். அவ சொன்னா, ஓ நான் கட்டாயம் கும்பிட வைப்பேன் என்று சொல்லி சொன்னா. நீங்க பழக்க தவறிட்டீங்களோ? என்னோட சேர்ந்து அவர் வரவில்லை. அதுதான் சில இப்ப மனைவி சொல்லும் பொழுது பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்ல கேட்பார்கள். ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுக்கணும், கேட்பார்கள். உண்மைதான். இல்ல அவ படம் எடுத்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பி இருந்தா. என்னுடைய மகன் விளக்கு கொளுத்துகின்றாரு. என்ன மன்னிக்கவும் விளக்கேற்றுகின்றார். அந்த அப்படி சாமி படத்துக்கு அவ வச்சு சாமி படத்துக்கு இந்த மத கடவுள்கள் இந்த படங்களை வச்சு விளக்கு ஏற்றுகின்ற அந்த வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பி இருந்தா. உங்களோட அப்பாட இதுதான் நினைவுக்கு வேறும். அப்பாட அன்றைய பொழுது தொழுகை நீங்க ஏன் தொடர்கிறார்ன்றது எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறது. நான் சொன்னதை அவ செய்கின்றான்னு சொல்லி அதைத்தான் தொடர வேண்டும். அவக்கு நான் அப்ப அதை வலியுறுத்தி கூற வேண்டும். இது ஒரு நாளோட நின்றுவிடக் கூடாது, அப்படியே தொடர வேண்டும். அவைக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கம் அப்படியே வர வேண்டும் என்று சொல்லி கொடுப்பேன் என்னுடைய மருமகளுக்கு. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஓடி வந்து இணைந்து பெற்றோர் தெய்வத்துல அநேகமாக வீட்டில் இருந்தா ஓடி வந்து இணைந்து வாழ்த்துக்களோடையும் இணையிற சக்தி சிவசங்கர் அவர்களுக்கு நன்றி தனி கூறி, அடுத்ததாக யார் உங்களுடைய நினைவுகள்? சரி, நான் அதை வாசிச்சுக் கொள்கிறேன். தமிழரண்டி எடுத்து வரிகளையும் எழுதித்தருகிறேன், நீங்களும் சொல்லலாம். உற்சாகமான வணக்கம் தமிழரண்டி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ரஜினி, நான் உற்சாகமாக இருக்கிறேன். எனக்கு இளமையில அம்மாக்கு செய்த என்ன கொடுமை இல்லை, அவருக்கு செய்த என்ன கவலையான விடயம் இப்போது நினைக்கும் போது எதை நினைத்தாலும், சாப்பாட்டு விஷயம் என்றான வேறு என்ன விஷயம் என்றான ஒரே பிடிவாதம். ஆனா இப்போ அதெல்லாம் போய்விட்டாது. எனக்கு உருளைக்கிழங்கு கறி, பருப்பு, கீரை, இது 3 தான் நிறைய விருப்பம். இது 3ம் சமைச்சு தர சொல்லி கரைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பேன். அப்ப அவர் அப்போது உருளைக்கிழங்கு நிறைய விலை, நாங்க சின்னனா இருக்கீங்க கொஞ்சமா இருந்தாலும் வேண்டி சமைச்சு தந்த அது இப்போது நினைக்கும் போது உண்மையாக அம்மாவை நிறைய பிடிவாதம் பிடித்து கரைச்சல் பண்ணினேனே என்ற கவலை இன்றைக்கும் இருக்குது. இதுதான் என்னது சிறு வயதிலிருந்து நான் செய்த குழாப்படி. உண்மையா அது குழாப்படிதான், பிடிவாத குழப்படி.
ஆமாம், பிடிவாத குழப்படி இப்போ எல்லாம் அடங்கி விட்டது. அப்போதான் நினைப்பேன் அம்மாவோட இருக்கையும் அப்படி இருந்திருக்கலாமே என்று. நீங்க அப்படி அம்மாவோட இருந்து அவ்வளவு பிடிவாதம் செய்தாலும் சமரண்டி அந்த உருளைக்கிழங்கு அவ்வளவு விலையிலையும் கொஞ்சமாவது வேண்டி தந்திருக்கிறாரோ அந்த பிடிவாதத்துக்கு. நீங்க சொன்னது சரிதான். உருளைக்கிழங்கு சரியான விலையாத்தான் இருக்கும் போல இருக்கேன். ஏன்னா நான் சாப்பிட்டதே இல்லை, அம்மா சமைச்சதே இல்லை, அதனால நிச்சயம் விலையா இருக்கும் நம்புறேன். ஆனா உங்களுடைய அம்மா அதை செய்து தந்திருக்கிறா உங்களோட பிடிவாதத்தால அல்லது அழுவன் உண்மைய அழுது காரியம் சாதிச்சிடுவேன் என்று சொல்லப்படும். இல்ல என்ன செய்திருவா உருளைக்கிழங்குல? பிரட்டலா குழம்பா? பிரட்டல் எனக்கு பிரட்டலா இருக்கணும். இப்பவும் எனக்கு உருளைக்கிழங்கு பிரட்டல் நல்ல விருப்பம் ரொட்டியோட. சரி, அப்ப பிடிவாத காரியம் எப்பயாவது வாய் திறந்து சொல்லி இருக்கிறாரா அவங்கள அம்மா? இல்ல தர்ஜினி, ஒரு நாளும் அப்படி சொல்லல. சரி வேண்டி தரலாமன்ட்டு என்ன கஷ்டப்பட்டு அதைத்தான் நினைக்கிறேன். என்ன கஷ்டப்பட்டாவோ தெரிஞ்ச எல்லாமே விலை கூடின பொருள் தானே குறை. நான் நகைகளுக்கு போறேல எனக்கு இந்த சைக்கிள் பைத்தியம் இருந்தது. அந்த ஈஸ்டர்ன் வரைக்க லுமாலா வரைக்க அந்த லேடிஸ் சைக்கிள் அது நெடுகாலம் மாத்தணும்ண்டு அப்படியெல்லாம் மாத்தி தந்து என்ன வளர்த்து விட்டவன் தர்ஜினி. அதை இன்றைக்கும் இணைக்கிறேன். இப்போது இல்லாம இருக்கிற பிடிவாதம் முன்பும் இல்லாமலே இருந்திருந்தா அம்மாவை சந்தோஷமா வச்சிருக்கலாம். ஆனா அம்மா சந்தோஷமா தான் இருந்தாவா, ஆனா காட்டி கொடுக்காம இருந்தாவோ தெரியாது பையனப்பர். அதே பிடிவாதம் இப்ப உங்களோட வீட்டுல உங்களோட மகனுக்கு அல்லது வேற யாருக்கும் இருக்குதா? இல்ல உண்மையாக என்னது மகனுக்கு இல்ல பிடிவாதமே இல்லை அவருக்கு. எங்கட குடும்பத்திலையும் எனக்கு மட்டும்தான், சகோதரங்களுக்கு ஒருத்தருக்கும் இல்லை. அதோட என்னவோ தெரியும் அவைக்கு அந்த செல்லமாத்தான் இருக்குமா நினைக்கிறேன். நன்றி நன்றி தர்ஜினி. மிக்க மிக்க நன்றி ஆண்டி. ஓடி வந்து இணைந்த பெற்றோர் தெய்வத்துல பிடிவாதத்தை பற்றி உங்களோட பிடிவாதம் இப்பவும் இல்லை ஆண்டிட்டு அந்த பிடிவாதம் அங்க அவர வீட்டையும் அந்த பிடிவாதம் இல்லை இருந்தும் சிறப்பாண்டி. வாழ்த்துக்கள், இணைந்திருங்கோ. மிக்க நன்றி. பலரின் கதைகிறோம். விஜி பொந்த அவர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் நிச்சயமாக இணைஞ்சு உங்களுடைய அன்றைய பொழுது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். இது பெற்றோரை தெய்வம் கேட்டு பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் கூட அன்றைய பொழுது நீங்கள் சிறு வயதில் எங்கள் பெற்றோர் மூத்த பெற்றோருடன் இணைந்திருந்த காலங்களை நினைவூட்டி மனதில் நின்று இன்று நினைக்கும் போது என்ன உங்களுக்கு நினைவில் இருக்குது, ஓடி வந்து சொல்லலாமோ என்று சொல்லி ஓடி வந்து இணைஞ்சு சொல்லிட்டு போயிருந்தார். எங்களுடைய ஒருத்தர் சொன்னா வந்தார், சொன்னார், போயிட்டார், கேட்டுக்கொண்டிருப்பார். நிச்சயமாக அதே மாதிரி பலர் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக யார் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறீர்கள்? சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்களுடைய வரிகள் இருக்கின்றன. நான் அதனை ஒரு முறை தருகிறேன். வரிகளாகும் இங்கே இணைத்திருக்கிறார் நகுலவதி தில்லை தேவன் அவர்களும் இணைத்திருக்கிறார் வரிகளாக. இது சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்களுடைய வரிகள். என் சிறுவயது வீட்டு ஞாபகங்கள். பெற்றோரை தெய்வம். எங்கள் காணிக்குள் அதிக தென்னை மரங்கள் காய்ச்சி நிலத்தில் விழுந்து இருக்கும். இதை நாங்கள் பாடசாலையால் வந்து தேங்காய் பொறுக்குவது எங்களுடைய வேலை. நானும் என் மதி அக்காவும் என் 2 தம்பிமாரும் இணைந்து தேங்காய் பொறுக்குவோம். ஒரு நாள் நாங்கள் கையால் பொறுக்குவது கடினம் என்று மாட்டு வண்டிலை காணிக்குள் இழுத்து அதில் பொறுக்கி போட்டோம். மாடு இழுக்கும் வண்டிலை நாங்கள் இழுப்பது என்றால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். 6 ஏக்கர் காணிக்குள். இதனால் என் தம்பிக்கு சிறு காயம் ஏற்பட்டது. என் சின்னண்ணா கோவப்பட்டு நாங்கள் செய்த வேலையால் அடி வேண்டினாங்கள். காய்த்து கொட்டிய தேங்காய்களை நினைத்து பார்க்கிறேன். அப்போது தேங்காய் விலை சரியான குறைவு. அம்மா எண்ணெய் காய்ச்சி வீட்டு தேவைக்கு பயன்படுத்துவார். அம்மாவின் கெட்டித்தனத்தை நினைத்து பார்க்கிறேன். நாங்கள் எண்ணெய் சட்டியை சுரண்டி சாப்பிடுவோம் என்றதை நினைக்கிறேன். இப்படி மிக மிக அனுபவித்த தருணங்கள் நினைக்க வைத்த பாமுகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். இங்கே இணைப்பிலும் காத்திருக்கிறார். சிவாஜினி அக்கா, அது என்ன சுண்டி அது எனக்கு விளங்கவில்லை, சொல்லுங்க. அது என்னன்னா தேங்காய் காய்ச்சினால் அந்த கடைசியில அந்த எண்ணெய் ஆகின பிறகு அந்த அடி அம்மா சட்டிக்கு அதை போத்தலுக்கு ஊத்தி வச்சாங்கன்னா சட்டிக்கு தொதல் மாதிரி நல்ல டேஸ்ட். அது என்ன வறண்டு மாதிரி இருக்கும், வறண்ட மாதிரி இருக்கும். கூடுதலான நகலுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருக்குமா? நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா கூட சாப்பிடக்கூடாது, அம்மா விட மாட்டா. நாங்க அம்மாக்கு தெரியாதான் போய் எடுத்து சாப்பிடுறோம். சரி சரி சரி, அழகா இருக்குது. அப்ப உங்களை விட
மாட்டு வண்டியில நீங்களே இழுத்துன்றீங்க, மாடை நீங்க இழுத்து கட்டி போட்டுறது பயமா இல்லது அது உங்களுக்கு கஷ்டம் பண்றது இல்லையா நீங்க இல்ல இழுக்கிறது? இல்ல அது மாட்டுக்கு போய் அதை கொண்டு வந்து அது செய்யற கஷ்டம் பண்ணிட்டு அப்ப தம்பியாக்களை சொன்ன நானும் அக்காவும் நீங்கள் இழுங்கடா நாங்கள் தேங்காயெல்லாம் பொறுக்கி போட்டு கொண்டு வரோம்.